ராஜி காலையில் எழுந்த உடனே ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து வாசல் தெளிக்கலாம், கோலம் போடலான்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி அழகாக வாசல்லாம் தெளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. குமார் அங்கேருந்து எகுத்த வீட்டிலேருந்து வராரு. வரும்போது பார்க்குறாரு, என்ன கோலமாக போட்டுட்ருக்க, என் மேலே கம்ப்ளைண்ட் தானே பண்ணேன், என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அந்த பைக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கோலத்து மேலே ஏற்றிட்டு போகிறாரு. இதை மேலேருந்து கதிர் பார்த்துட்டு பயங்கர கோவமாக இறங்கி ஓடி வராரு. ஓடி வந்து கீழே இருக்க அந்த தண்ணி எடுத்து அப்படியே அடிக்கிறாரு. அடிச்சிட்டோன்னே 2 பேருமே அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து அடி அடிக்கிறாரு. கதிரும் அடிக்கிறாரு, குமாரும் அடிக்கிறாரு. 2 பேருமே அடிக்கிறாங்க. டேய், உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் கோலம் போட்டிருந்தா அது மேலே வண்டியை விட்டு ஏற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. அதை பார்த்தோன்னே எல்லாருமே வீட்டிலேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்க பாட்டி எல்லாருமே ஓடி வராங்க. டேய், ஏன்டா குமார் இப்படி பண்ணுற, எதுக்காகடா இப்படி சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ கூட கதிர், குமார் 2 பேருமே சண்டை போடுறத நிறுத்தவே இல்லை. இந்த பக்கம் ராஜி இழுக்கிறாங்க. அவங்க அம்மா எல்லாருமே இழுக்கிறாங்க. விட்டுரு, வேண்டாம், சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பையும் குமார் அடிச்சிட்டே இருக்காரு. கதிரும் குமார் அடிச்சிட்டே இருக்காரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே 2 பக்கமே பிடிச்சி இழுக்கிறாங்க. கடைசியில் அப்படியே இழுத்துட்டாங்க. இங்கே பாரு குமார், நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, அதான் சண்டை முடிஞ்சிடுச்சுல்ல, எதுக்கு வேஸ்ட்டாக அவங்ககிட்ட போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க. குமாரோட அம்மாவும் திட்டுறாங்க. வா குமார், உள்ளே வா, சண்டைலாம் போட்டுட்ருக்காது, பிரச்சனைலாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து அப்படியே கதிர் இழுக்கிறாங்க. ஏன்டா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. ராஜியும் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் தான் போயிட்டார்ல, விடுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே இருக்க பிடிச்சிட்ருக்காங்க. வாங்க, இதுக்கு மேலே சண்டைலாம் போட்டுட்ருக்காதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு கதிர். பார்த்துட்டு ராஜிக்கிட்ட சொல்கிறாரு, நானா சண்டை போட்டுட்ருக்கா, நான் சண்டை போடுறதையே நிறுத்திட்டேன், இப்போ யார் என் கையை பிடிச்சிட்ருக்கா நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இறுக்கமாக ராஜி பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. கீழே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கையை எடுக்கிறாங்க. எடுத்துட்டோடனே அப்படியே கதிர் பார்க்குறாரு. 2 பேருமே ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே ராஜி சிரிச்சிட்டே உள்ளே போகிறாங்க. கதிருக்கு பயங்கரமாக கோவம் வருது. குமாரியே நினச்சிட்டு பயங்கர கோவமாக உள்ளே போகிறாரு. குமாருக்கும் பயங்கரமாக கோவம் வருது. அவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி.